மைதா இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக பட்டரும் கோகோனட் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் கோகோனட் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு வெள்ளை சோளத்தோட மாவு, உப்பு, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது நல்லா பிசைஞ்சு ஒரு சாஃப்டான மாவாக எடுத்துகிட்டு கொஞ்சம் நீளமாக ஷேப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வெள்ளை எள்ளை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அது போடாமையும் நம்ம செய்யலாம். இப்போ நான் பாதி இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு பாதி இதை சும்மா தான் வச்சேன். இது அப்படியே 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நான் 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணேன். ஆனால் எனக்கு 16 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு தான் இது கிறிஸ்பியாக வரும். அந்த கோகோனட் சுகரோட ஃப்ளேவர், மேலே வெள்ளை எள்ளு போட்டிருக்க ஃப்ளேவர்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டீ கூட, காஃபி கூட, எது கூட வேணாலும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 15 டேஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.